எனக்கு தெரியலடா உங்க குணம். ஓவரா ஒருத்தனை தூக்குறீங்கன்னா படார்னு கீழே போட்டுறீங்க. என்ன இந்த கலாட்டம்? என்ன சார், கொள்ளைக்கும் கலாட்டன்றீங்க, கொண்டாட்டத்துக்கும் கலாட்டன்றீங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. உனக்கு ஒரு பிறந்த நாள், அதுக்கு ஒரு கொண்டாட்டம், ஒரு கேடா? ஏன் கொண்டாடக்கூடாது? நான் மனுஷன் சார், என்ன கொண்டாடக்கூடாது? பேசாத, இது ஜெயில், கொண்டாடக்கூடாது. ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். நான் பிறந்ததே இந்த ஜெயில தான். பிறந்த இடம் தெரியாத பசங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். நான் இடம் தெரிஞ்சு கொண்டாடக்கூடாது. பேசாத. நீங்க பேசாம தான் நான் பேசாம இருக்கேன் சார். நான் ஒழுங்கா இருக்கேன். அம்மா தான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறோமா? இந்த உலகமே ஜெயிலுன்னு சில பேருக்கு புரியாமே இருக்கிறாங்க. அண்ணன், நீங்க சொல்றது எல்லாம் புதுமையா தானே இருக்கு. ஏன்னா உங்க அம்மா பெற்றதே இங்கதானா? சொல்றாங்க, உண்மையும் பொய்யோ எனக்கு தெரியாது. அது என்ன, நம்ம கதையே வேற. இங்கேதான் நம்ம கதை நடந்திருக்கு. காலம் பூரா இங்கதான், வேற என்னங்க சார், இங்க ஆளே நெருக்கடி படுக்க முடியல. வேற ரூம்ல தள்ளுங்க சார். நாளைக்கு தான் நீ வெளியே போறிய அண்ணா? நாளைக்கு நீ அவுட்டோ? அதுக்குதான் அட்வான்ஸ் புக்கிங்க்கு ஆளை கொண்டு. கேன பயல்கள் எல்லாம் கொண்டாந்து ஜெயிலுக்குள்ள விட்டுக்கிட்டு, ஜெயில என்னடா கஷ்டப்பா? முந்தி மாதிரி இருந்து ஜெயிலு முந்தி களி போட்டான். இப்ப சோறு, மோரு, பாலு, என்னடா இப்ப சாயந்தரம் கடலை உருண்டை எவன்டா கொடுக்குறான்? பெத்த அப்பம் கூட கொடுக்கலடா. இப்படி அண்ணா, நீ போயிட்டீங்கன்னா இனிமே எங்களுக்கு பொழுதே போவாதுல்ல. இங்க என்ன ஜெயிலாமா இருந்தது? ஒரே சிரிப்பு, ஒரே கும்மாரம் தான். ஏன்னா உனக்கு மட்டும் சிரிப்பு எப்படின்னா வருது? அழகனுடைய முடிவு சிரிப்பு தான்டா. நீ என்னடா குத்துங்க உள்ள வந்துட்ட? ஏன் கத்திரிக்கோலா, கண்ணுக்கோலா, துப்பாக்கெட்டா ஏதாவது காய்ச்சினியா? போட்டு உடப்புதாண்ணா. அட்ட சின்ன கேசுரா இது. பூட்டு உடைப்புன்னு சொல்லிட்ட போல் இருக்கு. பூட்டு உடஞ்சிடுச்சுன்னு சொல்லணும், தப்பிச்சிருக்கலாம். வைக்கல வச்சோ? பக்கில வச்சுதானா பார்த்தேன். அந்த சட்டத்தை உடைச்சப்படுறேன்னு சொன்னார். அடிக்கா இருக்கு. இவன் பூட்டை உடைச்சான், அவரு சட்டத்தை உடைக்கிற நேரம். இந்த அழுகாது. அதுக்காக என் பிறந்த நாள் கொண்டாட்டம். தின்னு, நீ ஒண்ணு தின்னு. அண்ணா, ரெங்கண்ண, நீ போனா திரும்பி வருவீங்க? நான் போனா திரும்பி வர்றதாவது ஏதோ அந்த சான்ஸ். போவேன், எவனாவது கொள்ளை அடிப்பான், என் தலையில வைப்பான், என்ன கூட உள்ள தள்ளுவாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? ஆனாடா நான் வர்ற வரைக்கும் என் தட்டு, என் கோவலை எவனை ஏற்று பண்ணக்கூடாது சொல்லிட்ட. ஜாக்கிரதையா இருக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன். டயர் கம்பெனியா? மச்சான் முத்தையும் வீடு தானே? அச்சா அச்சா, அப் ஜாவ், அப் ஜாவ். ஏடா யாரு யாப்பம் விடுற? லோடு போட்டு போக கூடாதா? கப்பல்ல தான் வந்தேன். ஓட்டா வந்து சொன்னா கூட உள்ளதான் போவேன். என்னடா வீட்டுக்குள்ள வந்தா போலீஸ் கூப்பிடுறீங்க? போறேன் கரப்பறன்னு கத்துற, கழுத்தை பிடிச்சிடலாம். அப்புறம் தெரியுமா, ஊர்ல நீ ரவுடுற, என் ஊர்ல நான் ரவுடிடா. பாஷை புரியாத பயலுக கிட்ட பெரிய தொல்லையா போயிடுச்சு. இவரும் அந்த பாஷை தான் பேசுறாரு. ஏன் சார்? என்ன என்ன தமிழ் சவுண்ட் இப்பதான் சார் கேட்கிறேன். ஏன் சார், என்றவருடைய வீடு தானே? நீ யாரு? நான் ஒரு மச்சான். ஓஹோ, அவர் தங்கச்சி கட்டணும்னா? நல்லா தெரியும். உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. சிங்கப்பூர்ல கூட நம்ம பேர் அடிபடுது. சிங்கப்பூர்ல எல்லா ஊர்லயுமே அடிபடுது. ஆமா, நீ பெரிய கில்லாடியாமே. அது வேற பிசினஸ்ல அது மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு பாகஸ்தர். நம்ம போல. ஆமா மச்சான், அவர் வெளியே போயிருக்காரு, வந்தாலும் பார்க்கலாமா? சரி, சலாம். இப்ப சலாம் போடுற
உன்னை சொல்லி என்னடா பிரயோஜனம்? ஒவ்வொரு ஊர்லயும் வீட்டுக்கு ஒருத்தனை உங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கான், வர்றவனுங்களை கேவலப்படுத்துறதுக்கு. இது என்னைக்குதான் ஒழியுமோ? உனக்கு பத்த வைக்கவும் தெரியுது, அவனைக்கும் தெரியுதுப்பா. என்ன இதெல்லாம் சிக்க வச்சுடாத வெளிச்சவாயன்னு. விஷயம் எனக்கு நல்லா தெரியும்பா. முதலாளியினுடைய காரை ஓட்டிக்கிட்டே இருந்து அவர் தங்கச்சியை காதலிச்சாங்கல்ல நீ, அத மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது எனக்கு தீமையை செஞ்சிடாதப்பா. ஏதோ என் மச்சான் நல்லவன்னு பார்த்தேன், அவன் என்னை விட அகில உலக ஃப்ராடா இருப்பான் போல் இருக்கு. ஏதோ அந்த காலத்துல சொல்லுவான் பழமொழி, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னுவான். இந்த காலத்துல நாரோட சேர்ந்த பூவும் நாருது. எங்க முத்தியாவுக்கு இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லை, இது என் சொந்த பிசினஸ். என் மச்சான் இன்னும் யோக்கியமா தான் இருக்கானா? பழைக்க தெரியாத பய. எங்க சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லு. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து ஆண்டவனா என்ன கொண்டாந்து விட்டுருக்காரு. வாயால ஆண்டவன் பேர சொல்லாது. ஆண்டவனுக்கு கேவலம், அதை பொறுமையோட கேட்டுக்கிட்டு எனக்கே கேவலம். காரியத்தை முடிச்சிடுவேன். என்ன தர? 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு இந்த பிசினஸ் எல்லாம் தேவைப்படாது. கேஸ் கமிஷன் பேசிஸ்ல போனாவே 105 ரூபாய் தர்றான். இது ஸ்மக்லிங் பிசினஸ், 25% தரணும். 5000 ரூபாய் தருவியா? ஓ பேச்சு மாறினே மூச்சு நின்னுடும். அதுல உன்னுடைய ஹார்ட் லைன் இருக்க, அது ரொம்ப ஷார்ட். அதனாலதான் இந்த கண்டமா. ஆமா, உனக்கு கோர்ட்ல இருந்து ஃபைல் வரும், இல்ல ஹார்ட் ஃபெயில் ஆகும், அவ்வளவுதான். என்ன டெக்னிக்கல்? காக்கா ஜோசிங்க ரொம்ப கணக்கா நேக்கா சொல்லுங்க. காக்கா ஜோசியமா? மனுஷன் ஆரம்பிச்ச ஜோசியம் இன்னைக்கு காக்கா விட்டுட்டீங்க. இந்தியன் கல்ச்சரை வேண்டாம் இப்படி கெடுக்குறீங்க. அதெல்லாம் நீங்க காக்காய்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கல்ல. இது வெறும் கண்காட்சிக்குங்க. யாராவது வந்து கேட்டா காக்கா கலப்பா இருக்குன்னு கைரகைய பார்த்து சொல்லிடுறதுங்க. இது ஒரு பழப்பு இல்ல. என்ன பண்றதுங்க, என்கிட்ட கை நீட்டினவெல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. ஏன்டா முச்சந்தில லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? என்ன பண்றதுங்க, என்ன டைம் அறிவை டயர்ட் ஆக்கிக்காதீங்கடா. என்ன பண்றதுன்னு கள்ளச்சாவியை போட்டு பூட்டு உடைச்சோம்னா கையில பலமா விலங்க போட்டுடுறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவா கம்பி என்ன வச்சு போடுறாங்க. பொழைக்கிறதுக்கு வழி ஒருத்தரை கேட்டேன், இந்த காலத்துல காக்கா பிடிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொன்னாங்க. உடனே போன காக்காவை பிடிச்ச கூண்டுல அடைச்ச ஜோசியத்துல உட்கார்ந்த, இதுலயும் முன்னுக்கு வர முடியலன்னு. மழையா மழையா சொன்னா ரொம்ப புச்சாலிடா. அவன் இந்த நாட்டுல அதான் பெரிய பிசினஸ் உனக்கு சொல்லியிருக்கான். காக்கா பிடிக்கிறதுன்னு அவன் எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியல. நீ போய் இதை பிடிச்சிட்டு காக்கா பிடிக்கணும் தெரியாதுல்ல? தெரியாது. பின்னாலே வருவான். அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு போட்டுட்டே இருப்பான். அதுக்கு பேர் காக்கா பிடிக்கிறது. நீ போய் இந்த காக்காவை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்க. சனீஸ்வரன் பகவான் வாகனண்டாது. நாராயணா நாராயணா. என் பேர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து தெரியுதா நீ ஜோசியனா நான் ஜோசியனான்னு? என்னடா டேய், ஏதோ திடீர்னு பணம் வந்துட்டாதான் ஆழம் மறந்துடுவானுங்க. நீ இருக்க வறுமையில இருக்கும் போதே மறந்து போறீங்களாடா டேய். எங்க இங்க 14 வருஷம் உன்னை காணும். என்ன அது இருக்கட்டும், என் சம்சாரம் குழந்தைகளை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? வரியா? உனக்கு ஸ்பெஷல் ரிக்ஷா தான் நம்ம ரிக்ஷா வருது. அது எத்தனை பவுண்டு? நீ 300 பவுண்ட் இருக்கேன் ஐயா. ஆல் இந்தியா வெயிட் சாம்பியன் போல இருக்கு. வண்டி தாங்காதா? தாங்காது தாங்காது. இதெல்லாம் 150 பவுண்டு தான் தாங்கும். ஏரோப்ளேன், லாரி, கார் இதுக்கெல்லாம் இவ்வளவுதான் வெயிட்டே தோணுன்னு சட்டம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு சட்டம் இல்லை, அதனால நாங்களே சட்டம் போட்டுக்கிட்டோம். போ. பெரிய அகராதி போல இருக்கா? போயா அகராதி? நாங்க ஏன் அகராதி படிக்கணும்? நாங்க உலகத்தையே படிச்சவங்க. போய வண்டி ஏறதை விட நான் நடந்தே போறேன். அப்பா அந்த நல்ல காரியத்தை செய்யப்பா.
மேடு பள்ளமாவது சமமாகட்டும். முருங்காய் நல்ல சவாட்டம். எங்க போற ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன், கோச்சுக்க மாட்டியா? என்ன வண்டியில எப்படி இருக்கு? என்னப்பா நேத்தான் ஒருத்தன் வந்து வாங்கி போனான். ஐயோ நான் வாங்குறேன்லப்பா, கொடுக்குறேன். என்ன கொடுப்பேன்? அடிப்பியா நீ? ஐயோ இருக்கலாம் நான் ஆளு இல்லப்பா, கோச்சுக்காத. அந்த பொம்பளைக்கு பணம் கடன் கொடுத்துருக்கேன், அவ கொடுக்காம ஒரு மாசமா நமக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமா அவன் எங்க போறாள்? நீ எங்க போற? சொல்ல எடுத்து போறேன். நான் எங்க போறேன்? எங்க போறேன்? அது எங்க போறேன்? அஜெண்டா ஹோட்டலுக்கு போகணும். அப்புறம் வந்து அப்புறம் இங்கே போனேன். ஒன்னே முக்காவா தரேன். ஒன்னே முக்கால் 112 ஆயிடுச்சு. லூஸ் இல்லப்பா, என்னுடைய பிசினஸ் அப்படிப்பட்டது. என் மைண்டு சரியில்லை. இன்னைக்கு நான் எங்க ஏறுவேன் எங்க இறங்குவேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த பொம்பளைய பிடிச்சா அவகிட்ட பணத்தை நான் வசூல் பண்ணி ஆகணும். அதனால என்னோட நீ சுத்தம். உன்னை பார்த்தாலே பயமா இருக்கும். பயப்படாத, பாருக்கிட்ட அப்படி வெயில் அடிக்கிறது கொஞ்சம் டாப். ஐயோ நீ உயரம் இடிக்கும் டாப் தான் தொப்பி போட்டுக்க. வேலையா மொல்லா போனோம். எங்கேயா கவுத்துறாதப்பா. பய அசந்து தூங்குறாம போட்டுருக்குது. உழைப்பாளி சவாரி பாரு. ராத்திரி சவாரிக்கு வர்றதில்ல, பகல் சவாரி செஞ்சு சாப்பிட்டா போதும். சரி சரி, அது போனா போகுது. வந்திருக்கு யார் தெரியுதா? 207 தூக்க வெளியில தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏதோ கவலைப்பட்டு பேசலாம் போட்டோம். தென்னகண்டியும் மோகினி ஒண்ணு இருக்கிறதா? மோகினி நீ இருக்கிறியா? அதுக்கும் தடை செய்யறதா? செய்யுங்க. அதாவது அதுக்கு நான் தடை செய்யலப்பா. இதா போட்டோம், இவ்வளவு ஒரு கையெழுத்து போட்டு. நான் 9:30 மணிக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டேன் சாமி போலீஸ் ஸ்டேஷன்ல. அதாவது அது நார்மல் போல போட்டிருப்பேன், அதை நான் சொல்லல. என் புத்தகத்துல ஒரு கையெழுத்து போடுவோன்ற. ஏன்னா நான் இங்க டியூட்டிக்கு வந்திருக்கனா இல்லையான்றதுக்காக வேண்டி ஒரு சாட்சி கையெழுத்து போட சொல்றேன். போடு. என் கையெழுத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குதா? உன் காலம்பா. அதுக்கு என்ன கையெழுத்தான போட்டு குறுகிரி போட்டியா? சரி சரி போட்டு பட்டு உழைப்பாரு. பட்டுமா எடுத்து வந்துருப்பேன். என்னத்தான் முதல் எழுத்த சரியா இல்ல? கோச்சுக்கால்ப்பா, இதெல்லாம் பழக்கம். பழக்கத்தெல்லாம் மாத்திக்கோங்க. பாரு, ஒரு 5 ரூபா தர்றேன், போலாமா? எங்க? நம்மகிட்டே தெரியாத மாதிரி ஜோக் பண்றிய. அங்கதான் அங்கதான் கண்ணே. எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறேன் கண்ணு. வயிற்று பழைப்புக்கு ஏதோ ரிக்ஷா எடுத்தா அங்க போவோமா இங்க போவோமா? என்னடா எழுந்து அடிக்காத விட்டவன. ஐயோ தாங்க முடியலையே கோவிந்தா. வேதனாரம் பட்டபல் பண்ணதடா. அந்த வாழவாழ்க்கை குறுகோளம் கச்சேரி இன்னைக்கு நான் நடுத்தெருவுக்கு வந்துட்டேன். குதிரை சந்தையிலே கோடி கோடியாக குத்திக்கு வசதி இந்த கோமநாண்டியாக மாறிவிட்டாயே எங்க அப்பா. நேற்று சத்திரத்தில் ஏசோத்துக்கு தாளம் ஓட்ட பசங்கள் எல்லாம் இந்த மத்தியிலே ரத்த விரித்து தாரி சாப்பிடுகிறார்களே. எனக்கு பட்டியத்துக்கு கூட ஒரு வேளை கஞ்சி இல்லையடா. செத்தாலும் எனக்கு ஆள் இல்லையடா. ஓய்ந்தா எல்லா ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ஒரே சத்தம் ஐயோ அப்பான்னு கத்துறேன். இல்ல கத்துறதா இது வச்சனம் பேசுறேன். வச்சனமா? ஆமா. என்ன வச்சனம்? சினிமா வச்சனம்.
ஏண்டா என்ன சினிமா வச்சனம் ஏன்டா நடு ரோட்ல பேசுறீங்க? அதாவது சினிமா வசனத்தை எடுத்து எங்க நாடகத்துல போட்டு இது பண்ணலாம். ஏண்டா டேய், நாடகத்துல இருந்து திருடிதான் சினிமாவுக்கு கொண்டாந்துருக்காங்க. சினிமாவில இருக்கிறத எடுத்து போய் நாடகத்தை சேர்க்கிற சரக்கு இல்லாத பயில என்ன நாடகம்? அதாவது கங்கையன் கணவன் பிறந்து வளர்ந்து தவறி திரிந்து செத்து சமாதி ஆகி ரயில்வே தண்டவாள மாதிரி நீளமா போதாடா. ஏடா நாடகத்துக்கு இவ்வளவு நீள பேர் கிடையாது, சினிமாவிலதான் நீளமா வைப்பானுங்க. ஆமா, அதுல என்ன வேஷம் உனக்கு? அதுல நான் தான் உள்ளன். உள்ளா? உனக்கு என்ன தொழில்? காப்பி அடிக்கிறவன். பாவி, காப்பி அடிக்கிறேன்னு எவ்வளவு தைரியமா சொல்றான் இந்த பையன். செய்யற தொழில சொல்றதுல தவறு என்ன, பயம் என்ன இருக்கு? காப்பி அடிக்கிறது இப்ப தொழிலே ஆகி போச்சா? ஆமா, நான் சுள்ளிக்கேத்துல இப்ப வந்து நான் காப்பி மாஸ்டரா இருக்கேன். இவங்க எல்லாம் என் கூட ஒர்க் பண்றவங்க. ஓய்வு நேரத்துல வந்து இப்படி ஒத்திக்கு நடத்திக்கிறான். இப்போ எங்களுக்கு ரெஸ்ட். ரெஸ்ட் நேரத்துல கலையில வந்து காலை வைக்கிறீங்களா? ஆமா, கலை எல்லோருக்கும் சொந்தமாச்சு. பங்கு போட்டுக்கோங்கடா. யாரு உங்களை வேணான்னு? ஆனாடே, இந்த காப்பி அடிக்கிற வேலை வேணாம். காப்பி அடிச்சு பேசுறதுனால அது ஒரிஜினல் ஆக்டருடைய பேர் தான்டா ஞாபகம் வருது. ஆமா, அதுல சந்தேகம் என்ன? மடவா, இது அந்த அர்த்தம் கூட தெரியலடா. உனக்கு பேர் வரணும்னா உனக்குன்னு ஒரு டைப் பண்ணி ஆக்ட் பண்ணு. அப்போ உனக்கு ஒரு நல்ல பேர் வரும், பெரிய ஆக்டர் வந்துடுவே. காப்பி அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காத, சொல்றத கேளு. கலையை மறந்தாலும் மறப்பினை தவிர இந்த காப்பி அடிக்கிற தொழிலை என் லைஃப்லயும் மறக்க மாட்டேன்.